ஜிவிஎஸ் அகாடமிக் சார்பாக வணக்கங்கள். வாட் இஸ் சைக்காலஜிக்கல் அபியூஸ்? எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில். உளவியல் ரீதியான துஷ்பிரயோகம் என்றால் என்ன? விரிவாக விளக்குக. இந்த கொஷினுக்கான ஆன்சர்: psychological abuse is a form of mistreatment where a person, often a parent, teacher, caregiver or even a peer. இந்த psychological abuse அப்படின்றது உளவியலான பாதிப்புகள். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒருத்தவங்களுடைய மிஸ்ட்ரீட்மெண்ட், ஒருத்தவங்க பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குது, ஈவன் அட் பேரண்ட்டாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் சைக்காலஜிக்கல் how they are affecting. It causes emotional and painful or mental harm to someone. யாருக்காவது கட்டாயம் அது பெயின் கொடுக்கக்கூடியது, மென்டலி டிஸ்டர்ப் ஆகக்கூடியது, எஸ்பெஷலி சில்ட்ரன்ஸ். ஹர்ட்ஃபுல் வேர்ட்ஸ், கோபமாக திட்டுற ஒரு சின்ன வார்த்தைகள் கூட குழந்தைகளுடைய மனசை புண்படுத்தக்கூடியதாக்கிறது. அண்ட் ஆக்ஷன், நெக்லெக்ட், தவிர்க்கிறது, இவங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சின்ன குழந்தைங்கள வேணாம் நம்மளை நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கூட அவங்களுக்கு மாறக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட், பட் இட் கேன் பி டீப்லி டேமேஜ் அ பர்சன்ஸ் மைண்ட், இமோஷன்ஸ் அண்ட் செல்ஃப் எஸ்டீம் சம்டைம் ஃபார் லைஃப். அவங்களுடைய பர்சனல் மைண்ட்குள்ளே என்ன ஆகிடும், தப்பாக ஒரு விதையை வச்சுருப்பாங்க. அண்ட் இமோஷனலி டிஸ்டர்ப் ஆகுறாங்க. செல்ஃப் எஸ்டீம், அவங்களால எதுவுமே செய்ய முடியாமல் நம்மள முடியாது அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு லெவலுக்கு போவாங்க. அண்ட் சம்டைம்ஸ் ஃபார் லைஃப், அவங்க வாழ்க்கையே சம்டைம்ஸ் கேள்விக்குறியாக்கிப்பாங்க. வேர்பல் அட்டாக், இதில் வேர்பல் அட்டாக்ஸ்லாம் என்னென்னா, வார்த்தைகளால் புண்படுத்தக்கூடியது. கான்ஸ்டன்ட் ஈலிங் ஆர் கோல்டிங், ஒரு சிலவங்களை அப்படியே வார்த்தையாலேயே திட்டிகிட்டே இருக்கிறது, கோவப்படுத்துறது. நேம் காலிங், ஒருத்தவங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த நேம், ஒரு ஸ்டூபிட், யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஹார்ஷ் கிரிட்டிசைசம், அவங்களுக்கான அந்த வார்த்தைகள் எப்போயுமே ஹார்ஷ்ஃபுல்லாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஷேமிங் ஆர் ஹியூமிலியேஷன், மேக்கிங் எ ஃபன் ஆஃப் எ சைல்டு இன் பப்ளிக். குழந்தைகளை கேலித்தனமாக பேசும்போது, இவ்வளோ பேருக்கு முன்னாடி நம்மளை கேலித்தனமாக பேசும்போது அந்த வார்த்தை வலிக்கும் இல்லையா, அந்த குழந்தைங்கன்னும் போது இன்னும் கஷ்டமாக இருக்கும். belittling their efforts, you can't do anything right, உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற சொல்லக்கூடிய வார்த்தைகள். கம்பேரிங் them unfairly to others, இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணுறது குழந்தைங்களுக்கு பிடிக்காது. நெக்ஸ்ட், த்ரீட்ஸ் அண்ட் ஃபியர், ஐ வில் லிவ் யூ இஃப் யூ டோன்ட் லிசன், நான் உன்னை விட்டுடுவேன் இதை நீ செய்யலைனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை முறுத்தி செய்ய வைக்கிறது. யூ வில் பி சாரி ஃபார் திஸ், நீ இது செய்யலைன்னா நீ என்ன பண்ணணும், இது சாரி கேட்குற அளவுக்கு ஆகிடுவேன். இன்டிமேட்டட் அ சைல்டு இன்டூ சைலன்ஸ் ஆர் ஒபீடியன்ஸ், அந்த குழந்தைங்களை ஒபீடியன்ஸாக ஆக்க வேண்டிய கடமைகள். நெக்ஸ்ட், இமோஷனல் நெக்லெக்ட், இமோஷனல் ignoring the child's emotions needs not to give love, comfort or support, treating the child as invisible. Emotional ignoring the child, ஒரு குழந்தைய என்ன பண்ணுறாங்க, இக்னோர் பண்ணும்போது அது என்ன, இது நம்மளை தவிர்க்கிறாங்க அப்படின்னும் போது அது குழந்தைக்குள்ள அந்த பாண்ட்ஷிப் ஆஃப் லவ் அப்படின்னு அடுத்து உடஞ்சிடும். கம்ஃபர்ட் ஒரு சப்போர்ட், அந்த கம்ஃபர்ட் அந்த குழந்தைங்களுக்கு இருக்காது. சப்போர்ட் இல்லை, நமக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த குழந்தைங்களுக்கு மனசுக்குள்ளே படிய ஆரம்பிச்சிடும். ட்ரீட்டிங் த சைல்ட் அஸ் இன்விசிபிள், அதனால் அந்த குழந்தைங்க இருக்கிற இடம் தெரியாமல் அமைதியாகிடுறாங்க. கண்ட்ரோல் அண்ட் மேனிப்புலேஷன், கண்ட்ரோலிங் எவ்ரி திங் த சைல்ட் டஸ், குழந்தைங்க என்ன பண்ணாலும் அதை கண்ட்ரோல் பண்ணணும். மேக்கிங், தப்பான விஷயங்கள் செய்கிறாங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணணும். மேக்கிங் த சைல்ட் ஃபீல் கில்ட்டி, அந்த குழந்தைங்களுக்கு அந்த கில்ட்டினஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கான கம்ஃபர்ட் நம்ம உருவாக்கணும். அண்ட் கேர்ஸ் டு மேக் சாய்ஸஸ், அவங்க குழந்தைங்களுக்கு தானாக முன் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள், பயப்படாமல் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும். பிளேமிங் த சைல்ட் ஃபார் எவ்ரி திங் தே வில் நாட் டூ எனி திங், அந்த குழந்தைங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை விதைக்கக்கூடாது. கண்ட்ரோல் அண்ட் மேனிப்புலேட், முன்கூட்டியே எச்சரிக்கைகளை கொடுக்கறது நல்லது. நெக்ஸ்ட், இந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் சைல்டு அபியூஸ் ஒரு குழந்தைகளுக்கு ஏற்படும் போது என்னென்ன பிரச்சனைகள்? லோ செல்ஃப் கான்ஃபிடென்ட், டிப்ரெஷன் ஆர் ஆன்சைட்டி, ட்ரபிள் ட்ரஸ்டிங் பீப்புள், புவர் பெர்ஃபார்மன்ஸ் இன் ஸ்கூல், செல்ஃப் ஹார்ம் ஆர் சூசைடல் தாட், loneliness and emotional instability. ஸோ லோ செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்னா தனக்குள்ள நம்பிக்கை உடையப்படுது. அண்ட் டிப்ரெஷன், கோவம் வருது. ஆன்சைட்டி, கோவம், ஹேங்கர் ஆகிறது. ட்ரபிள் ட்ரஸ்ட் பீப்புள், மற்றவங்களை யாரையுமே நம்ப முடியாமல் இருக்கக்கூடியது. புவர் பெர்ஃபார்மன்ஸ், நிறைய விஷயங்களை யோசிச்சு அந்த குழந்தை அதனுடைய ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸில் கூட அவங்களால மார்க் எடுக்க முடியாமல் நிலைமை தள்ளப்படுறாங்க. செல்ஃப் ஹார்ம் ஆர் சூசைடல், சம்டைம் கடைசியான கட்டத்தை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க சின்ன வயசுலேயே. லோன்லினஸ் ஆர் அண்ட் இமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி, அந்த தனிமையே அவங்களால வெறுக்கக்கூடியது. தனிமை அப்படின்றது பெரியவங்களுக்கே கஷ்டம், இப்போ குழந்தைங்களை யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த இமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி குழந்தைங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்.
இதுதான் சைக்காலஜிக்கல் அப்யூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ். இதை வச்சு யூ கேன் பில்ட் யுவர் எஸ்ஸே. All the best to everyone those who are writing for their examination. Thank you. Kindly watch and subscribe to others.